Welcome to Abhi Diarian channel where simple food is made with care, love and honesty. Bachelor's show time. வணக்கம் பாஸ். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் சீரீஸில் ஒரு அட்டகாசமான கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு, அதாங்க மீன் கறி செய்ய போகிறோம். தேங்காய் எண்ணெயில் வதக்கி நறுமணமாக மீன் குழம்பு செய்யலாம். இது ஹோட்டல் ஸ்டைல் இல்லைங்க, நம்ம அம்மா வீட்டில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான். வாங்க பார்க்கலாம். முதல்ல மீன் பற்றிய பொருட்கள். மீன் சீர்மீன் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். 500 கிராம் மாதிரி எடுத்துக்கோங்க. சர்டீன், கிங்ஃபிஷ் எல்லாமே செம டெஸ்ட் வரும். சின்ன வெங்காயம் 10 முதல் 12 வரைக்கும் சுருட்டி நறுக்கிக்கோங்க. பூண்டு 6 பற்கள் சரியாகவே நசுக்கிக்கோங்க. இஞ்சி 1 இன்ச் ஜாஸ்தி, அதையும் நசுக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் 2, நடுவில் 2ஆ பிளந்தா போதும். கருவேப்பிலை 1 கை வைத்துக்கோங்க. புளி 1 எலுமிச்சை அளவுக்கு சுடு தண்ணியில் ஊற வைங்க. தண்ணி தேவைக்கேத்த மாதிரி. உப்பு சாப்பிடும் அளவுக்கு. தேங்காய் எண்ணெய் 2 அல்லது 3 மேசரிங் ஸ்பூன் போதுமங்க. பொடி வகைகள். காஷ்மீரி மிளகாய் பொடி 1 மேசரிங் ஸ்பூன் கலருக்காக. பொதுவான மிளகாய் பொடி அரை மேசரிங் ஸ்பூன் ஸ்பைஸ்க்காக. மல்லிப்பொடி 1 மேசரிங் ஸ்பூன். மஞ்சள் பொடி 1 சிட்டிகை. ஆப்ஷனல் டெம்பரிங். கடுகு அரை மேசரிங் ஸ்பூன். வெந்தயம் ரொம்ப கொஞ்சம்தான், 1 சிட்டிகை போதும். இந்த எல்லாமே வச்சாதான் ஒரு ஆத்தென்டிக் கேரளா மீன் கறி கையில் வரும் பாஸ். ஒரு நல்ல மீன் குழம்பு பண்ணுறதுக்கு மீன் தான் ஹீரோப்பா. நான் இப்போ சீர்மீன் வச்சுருக்கேன். சில பேர் இதுக்கு வஞ்சரம் மீன் கூட சொல்லுவாங்க. பெரிய துண்டா வாங்கிக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. பிக்சர் காட்டின மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. மீனில் தண்ணி நல்லாமல் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வைங்க. பிறகு கையில் நல்லா பிழிஞ்சு விடுங்க. அதை ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி வைங்க. இந்த புளி தண்ணி தான் நம்ம குழம்புக்கு புளிப்பை கொடுக்க போகிறது. நெக்ஸ்ட்டு மசாலா ப்ரிப்பரேஷன். ஒரு குட்டி பாத்திரத்தில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி போடுங்க, கலருக்காக. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சாதாரண மிளகாய் பொடி காரத்துக்காக. 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்க்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கி ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம மீன் குழம்புக்குள்ள ஹார்ட். நெக்ஸ்ட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெயை 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை சூடானதும் கடுகு போட்டால் தாளிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நறுக்கிய சின்ன வெங்காயம், நசுக்கிய பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். இதெல்லாம் நல்லா தங்க கலரு வரும் வரை வதக்கணும். வாசனை வீட்டையே பக்கத்து வீட்டு வாசலை வரைக்கும் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு மசாலா மிக்சிங் டைம். இப்போ தான் நம்ம மசாலாவை போடணும். நம்ம மிக்ஸ் பண்ணிய கலர்ஃபுல் மசாலா பேஸ்ட் எடுத்து அந்த வதங்கிய வெங்காயத்தில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கலந்து லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். அந்த ஸ்மெல்லே போயிடணும். எண்ணெயை மேலே மிதக்கும் வரை லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ நம்ம ரெடியாக வச்ச புளி தண்ணியை மசாலாவோட சேர்க்கலாம். நல்லா கிளறி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 5 முதல் 7 நிமிஷம் வேக வைங்க, எண்ணெயை மேலே மிதக்கும் வரைக்கும். இப்போ தான் ஹீரோ வரப்போகிறாரு. குழம்புல மீன் துண்டுகளை மெதுவாக போட்டுடுங்க. கொஞ்சம் இடைவெளி இருக்கட்டும். அதே நிமிஷம் சும்மா கரண்டியால் கிளறாதீங்க, மீன் உடஞ்சிரும். பாத்திரத்தையே லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டா போதும். 8 முதல் 10 நிமிடம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். மீன் கறி ரெடி. இப்போ குழம்ப ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தையே ஒரு 30 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அந்த நேரத்தில் தான் மசாலா முழுக்க மீனில் ஊர்ந்து ஒரு கலக்கலான டேஸ்ட் வரும். உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா வந்துருச்சுன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள் பாஸ். மேலும் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.